விகடனில் நம்ம விஜய் காவேரி வந்து சூப்பராக வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் போன டைமில் வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. 2 பேருமே சூப்பராக வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. சுவாமி பற்றி கேட்குறாங்க, விஜய்க்கும் சுவாமிக்கும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுவாமி சொல்லுவார், சுவாமிக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி லட்சுமி பிரியா கிட்ட கேட்பாங்க, லட்சுமி பிரியாவுக்கும் காவேரிக்கும் எப்படி அப்படின்னு கேட்பாங்க. லட்சுமி பிரியா சொல்லுவாங்க, காவேரிக்கும் லட்சுமி பிரியாவுக்கும் நிறைய ஒத்து போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க. 2 பேரோட இன்டர்வியூவும் சூப்பராக இருந்துச்சுங்க. இதோட தொடர்ச்சி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தோணுது. ஆனால் ஸ்டேஜ் மேலே ஏறி என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து கொடுப்பாங்க நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த இன்டர்வியூ கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் போச்சு. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. தனித்தனியாக தான் இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. 2 பேரையும் ஒன்றா இன்டர்வியூ பண்ணல. விஜயும் சரி காவேரியும் சரி தனித்தனியாக தான் இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே அழகாக வந்து சூப்பராக வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நிஜமாகவே வந்து இந்த இன்டர்வியூ நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நான் பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது, பயங்கர சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பரவாயில்லையே, அவ்வளோ அழகாக இப்போ 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா. அப்பா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புரிஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத இதில் வந்து தெரிய வருது. சுவாமி வந்து லட்சுமி பிரியா பற்றி அவ்வளோ அழகாக வந்து சொல்லிகிட்டு இருப்பார். அதே மாதிரி லட்சுமி பிரியா வந்து சுவாமி பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது அடுத்தடுத்து வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது சூப்பருங்க, செம்ம வீடியோ.